உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு படிப்படியான வெற்றி நம்ம வாங்க மாட்டோம். ஒரே பிடியாக வெற்றி, படிப்படியாக வெற்றி வரும் அப்படி கிடையாது. ஏன்னா தேவன் தான் நம்மளுக்கு பலன். அதனால் ஒரேடியாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஒரேடியான ஒரு வெற்றி, படிப்படியான ஒரு வெற்றியை தேவன் கொடுக்குறார். ஒரே ஜம்ப்பு தான், ஒரே குதி தான். நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் நினைக்கிற அடையணும்னு நினைக்கிற அந்த உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க. ஏன்னா நம்ம பலன் கிடையாது, அது நம்ம பலன் பத்தாது. ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்ம பலனாக இருப்பார். நம்ம பலன் பத்தாது. நம்ம நடந்து நடந்து நம்ம கால் மூட்டியெல்லாம் தேஞ்சிருக்குது, நம்ம செருப்பெல்லாம் தேஞ்சிருக்குது. நம்ம பலன் கிடையாது. நம்ம கர்த்தருடைய பலன் நம்ம கிட்ட வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்படியான வெற்றி கிடையாது, ஒரே பிடியாக வெற்றி தான். முற்றிலுமான வெற்றியை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. மான் கால்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரே ஜம்ப்பு தான். நீங்கள் அடைய வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. இங்கெல்லாம் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க. சரிங்களா? நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போனால் தான் ஆண்டவர் தான், ஐயோ கர்த்தர் இருக்காரு, ஐயோ ஏசப்பா இருக்காரு, இவர் தான் என்னுடைய பலன், சர்ச்சில் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம். இயேசுவை மறந்து கோமாக்கு போயிடுவோம். இயேசுவை ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். அப்புறம் திரும்பவும் ஞாபகம் வரும், ஓ இவர் இருக்காரு, இயேசு இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய பலன். உண்மையான பலன் நம்மளுக்கு என்னதுங்க? இயேசு தான். ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்ம பலன். அவர் மான் கால்கள் நம்மளுக்கு கொடுத்துடுவார். மனித கால்கள், நம்ம கால்களால் நம்ம முன்னேற முடியாது. தேவன் நமக்கு மான் கால்கள் கொடுப்பார். ஒரே ஜம்ப்பு, நம்ம அடைய வேண்டிய இடத்துல அடைஞ்சிடுவோம். சரிங்களா? ஒருத்தருக்கு 40 நாள் கழிச்சு தான், ஓ கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு, நினைவுக்கு வந்துச்சு, சுய நினைவு வந்துச்சு. யாருங்க அது? சவுல் ராஜா. 40 நாள் கழிச்சு தான், ஓஹோ ஆமாம் கர்த்தர் இருக்கிறார், இஸ்ரவேலுக்காக கர்த்தர் இருக்கிறாருன்னு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அப்போதான் சவுல் ராஜாவுக்கு 40வது நாள் சுய நினைவு வருது. ஓஹோ இஸ்ரவேலின் பலனானவர் ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்ம பலன். இது தெரியாமல் 39 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே. 40வது நாள் ஒரு பையன் சாட்சி சொன்னோன்னே தான் சுய நினைவு வருது. கோமால இருந்த சவுலுக்கு அப்பதான் சுய நினைவு வருது. சரி போ, தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். நம்ம பலன் யாருங்க? நம்ம பலன் இயேசுதான். நம்ம கிட்ட இருக்கிற அறிவு கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற பணமோ சொத்தோ நகையோ ஆரோக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அதுவோ கிடையாது. எதுங்க நம்ம பலன்? தேவன்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதும் அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சுய நினைவை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் நம்மளுக்கு மான் கால்கள் கொடுத்துருக்கிறாரு. அதனால் உயரமான இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. யாரும் அடைய முடியாத உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.